தேர்தல் காலம் என்பதால் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் அங்கம் வைக்கக்கூடிய அங்கத்தவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே நம் நாடு நிகழ்ச்சியிலே இணைத்துக்கொண்டு நம் நாட்டிலே தற்போது இந்த தேர்தல் தொடர்பாக என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, அவர்களது கட்சியில் என்ன நடக்கின்றது என்று கேட்டு வருகின்றோம். இன்றும் ஒருவரோடு பேச போகின்றோம். அவர் யார் என்று திரையில் பார்க்கலாம். இவர் கம்பஹா மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் சசிகுமார் சுப்பிரமணியம் அவர்களோடு தான் பேச போகின்றோம். இவர் ஏற்கனவே வத்தல பிரதேச சபையின் உறுப்பினராக இருந்தவர். நான் ஏற்கனவே வத்தல நகர சபை என்று நினைக்கின்றேன், நான் சரி என்றால். இப்பொழுது நாம் அவரோடு நேரடியாக பேச போகின்றோம். இப்பொழுது அவரோடு நாங்கள் பேசலாம். ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட அமைப்பாளர் சசிகுமார் சுப்பிரமணியம் அவர்களோடு தான் நாங்கள் பேச போகின்றோம். சசிகுமார் சுப்பிரமணியத்தோடு இன்று காலையில் நாங்கள் பேசுவதாக கூறியிருந்தோம். வணக்கம் சசிகுமார் சுப்பிரமணியம் அவர்களே. வணக்கம். வணக்கம் சசிகுமார் அவர்களே, இப்பொழுது கம்பஹா மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு அமைப்பாளராக நீங்கள் இருக்கின்றீர்கள். எவ்வாறு இருக்கின்றது பிரசார பணிகள்? அருமையாக இருக்கின்றன. அதாவது கம்பா மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியோட அமைப்பாளர் அல்ல, நான் ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய அமைப்பாளராக தலைவர் மனோகரசிலே நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். இருந்த பொழுது கூட ஐக்கிய மக்கள் சக்தியில் எங்களுடைய கட்சி கூட்டணியாக இம்முறை களமிட இருக்கின்றனர். சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்து அந்த வகையில் இந்த கம்பா மாவட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற 13 தொகுதியிலும் நான் அவருக்கான தேர்தல் பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். அருமையாக இருக்கின்ற எங்கள் மக்கள் மத்தியிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்து சகலரும் முன் வந்திருக்கிறார் என்றுதான் நன்றாகவே தெரிகின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயமும் கூறப்படுகின்றது. குறிப்பாக கண்டி மாவட்டத்துக்கு நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள், அதாவது மனோ கணேசன் அவர்களால். ஹலோ, சரி. காண்டி மாவட்ட அமைப்பாளராக அல்ல, காண்டி மாவட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளராக. ஆமாம் ஆமாம், நிச்சயமாக எங்களுடைய உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கட்சியிலே இருந்து கடைசி வரையில் இருந்து கட்சியின் கட்டுப்பாடு மீறி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ஒருவர் அங்கு சென்று விட்டார். அதன் பிறகு ஜனநாயக மக்கள் முன்னணி இடைவெளியை நிரப்புவதற்காக நான் கண்டியிலே கண்டி கழகா ராமகிருஷ்ணா கண்டி கழகா அத்திசேன தொடரும் லெவனத்தொரு புப்புராசு என்ற பிறந்து வளர்ந்து கல்வி கற்றிருக்கின்ற ராமகிருஷ்ண மத்திய கல்லூரியில் அந்த வகையில் கண்டியில் அந்த மத்திய மாகாணத்திலே சகலம் அறிந்தவர்கள். ஆகவே அங்கு ஒருங்கிணைப்பதாக செயல்பட்டுக் கொள்கிறேன். தற்பொழுது எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நன்றாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களது வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றவர் தான் அவ்வாறு செய்தார் என்று நீங்கள் கூறும்போது, மீண்டும் அதே மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்புகின்றீர்களா? நிச்சயமாக. அதாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கண்டி மாவட்டம் என்பது உங்களுக்கு தெரியும், கண்டி மாவட்டத்திலே ஒரு மத்திய மாகாணத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக் கொள்வதற்காக பல தசாப்தங்களாக மக்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இழந்த ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் தலைவர் மனோ கணேசன் 2010ஆம் ஆண்டு கண்டியிலே சென்று அங்கு ஜனநாயக மக்கள் முன்னணியின் ஊடாக ஒரு கிட்டத்தட்ட 28,000-30,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அதாவது அந்த மாவட்ட மக்களுடைய அடிப்படை தேவை என்பதை தெரிந்து அங்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வர வேண்டும் உருவாக்குற ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக அவர் அங்கு சென்று அந்த தேர்தலில் போட்டி போட்டு கிட்டத்தட்ட 30,000 வாக்குகளை பெற்றது. அப்பொழுது அவர் தோல்வி அடையவில்லை. அங்கு அது ஒரு மக்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உருவாக்குற ஒரு ஆரம்பமாக தான் இருந்தது. அதுக்கு பிறகு படிப்படியாக உங்களுக்கு தெரியும், அவரையும் இணைத்துக் கொண்டு அந்த மாவட்டத்தில் அவரை வெற்றி பெற செய்வதற்கு முன்மாதிரியாக உழைத்தார். அந்த உழைப்பின் காரணமாகவே அந்த மாவட்ட மக்களுடைய அந்த பாராளுமன்ற இடைவெளி நிரப்பப்பட்டது. அது கல்வி கல்வி மாணவர்கள், புத்துஜீவிகள், சாதாரண தோட்ட தொழிலாளிகள் கூட தெரியும். அது 2000 மனோ கணேசன் அது உருவாக்கி கொடுத்தார் என்பது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. ஆகவே தற்பொழுது அந்த இடைவெளி எங்களுக்கு மீண்டும் அந்த இடைவெளி ஏற்பட்டிருக்கின்றன. வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அந்த இடைவெளியை நாங்கள் நிச்சயமாக மத்திய மாகாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு அதை நிவர்த்தி செய்து கொடுப்போம், நாங்கள் பூர்த்தி செய்து கொடுப்போம். சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்பொழுது சஜித் பிரேமதாஸ் வெற்றி பெற்றால்
சஜித் பிரேமதாசவின் ஒரு அரசாங்கம் அமைய பெற்றால் அங்கே 3 கேபினட் அமைச்சுகள் முற்போக்கு கூட்டணிக்கு வழங்கப்பட வேண்டும் என்று உள்ளே ஒரு கதை அடிபடுகிறதாம். இது உண்மையா? நிச்சயமாக அப்படியாப்பட்ட ஒரு கூட்டை நாங்கள் இதுவரையிலும் வைக்கவில்லை. கௌரவ தலைவர் மனோகரன் அவர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக உங்களுக்கு தெரியும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற 3 கட்சியை சேர்ந்த, அதாவது எங்களுடைய பிரதி தலைவர்களான அண்ணன் திகாம்பரம் அவர்கள், அதே போல் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிரதி தலைவர்கள், 3 கட்சிகள் சேர்ந்தது தான் முற்போக்கு கூட்டணி. அப்ப இந்த கதை பொய் என்கிறீர்களா? நிச்சயமாக அந்த முற்போக்கு கூட்டணிக்குள்ளே நான் ஒரு அரசு நானும் அங்க அமைக்கின்றேன். ஒவ்வொரு கூட்டங்களாக இருக்கட்டும், எங்களுடைய ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், சகல விடயங்களில் நானும் பங்கு பெற்றிருக்கேன். அதாவது நீங்கள் மத்திய குழு உறுப்பினர் அப்படியா? நிச்சயமாக நான் முற்போக்கு கூட்டணிக்குள் மத்திய குழு உறுப்பினர் இருக்கின்றேன். ஆகவே அங்கு நடைபெறுகின்ற அனைத்து சம்பவங்களும் அனைத்து நிகழ்வுகளும் எனக்கு நன்றாகவே தெரியும். இப்படியாப்பட்ட எங்களுடைய இந்த பொய்யான கூற்றை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், எங்களுடைய மக்களுடைய எதிர்கால அபிலாஷைகள், எங்கள் மக்களுக்கு என்ன தேவை என்பது குறித்து பல கிட்டத்தட்ட 38-40 விதமான கூட்டுகளை முன்வைத்திருக்கின்றது. அந்த விடயத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை வரப்புற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 3 அமைச்சர்கள் நிச்சயமாக தர வேண்டும் என்கின்ற ஒரு கூட்டை எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை. சரி, மிக்க நன்றி. இன்று காலை பொழுதிலே எம்மோடு இணைந்து கொண்ட சசிகுமாருக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் எதிர்கால உங்கள் அரசியல் பயணத்திற்கு. நிச்சயமா நன்றி. கம்பா மாவட்டத்தையும் நீங்க கம்பா மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உருவாக்குறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்போடு எங்களுக்கு நன்றி. நிச்சயமாக கிடைக்கும். நன்றி சசிகுமார். நன்றி. ஆம், அது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினர் சசிகுமார் சுப்பிரமணியத்தோடு பேசியிருந்தோம். அவர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கம்பஹா மாவட்ட அமைப்பாளராகவும் இருக்கின்றார்.